ஹாய், நம்ம அழகர் கோயில் வந்திருக்கோம். ஹாய், அழகர் கோயில் வாங்க பார்க்கலாம். ஹாய் நம்ம வந்து மதுரையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து மதுரையிலேருந்து இங்கே வந்து ஒரு 21 கிலோமீட்டரில் வந்து இருக்குது. நம்ம வந்து மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான இடம் தான் சொல்லலாம். அழகர் கோவில் மிகவும் பெரிய ஒரு மலைப்பகுதியான இடத்துல வந்து இது இருக்குது. நம்ம சேனலை மறுபடியும் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை பெரியார் நிலையத்திலேருந்து நம்மளுக்கு இங்கே அழகர் கோயில் வரணும்னா டைரெக்டாக பெரியார் நிலையத்திலேருந்து அழகர் கோயிலுக்கு பஸ் இருக்குது. அதே நம்ம வந்து ஜங்ஷன்லேருந்து வரணும்னா ஜங்ஷனுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அழகர் கோயிலுக்கு பஸ் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வந்துக்கலாம். அழகர் கோயில் வந்து ஒரு மிகவும் ரொம்ப சிறப்பான இடம் தான் சொல்லலாம் மதுரையில். இங்கே வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு வந்து ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். இந்த கோவில் வந்து எப்போல்லாம் திறந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா காலையில் வந்து 6 மணிலேருந்து 11 மணி வரை திறந்துருக்குது. மாலையில் பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 8 மணி வரை தான் திறந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த டைம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லு வருது இல்லையா? அதே வாங்கி வச்சு சாப்பிடுது. ஒருத்தர்னா கொடுப்பேன். இந்த சுண்டல் வச்சு சுண்டல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமியை அந்த 18ஆம் படி கருப்பண்ண சாமியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எல்லா இடமும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லா இடமும் சுற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். அழகர் கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள்லாம் தெரியாங்க. நிறைய நம்ம வந்து கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் கொண்டு போகணும், பாதுகாப்பாக கொண்டு போகணும். ஏன்னா குரங்கு வந்து பிடிக்கிட்டு விட்டுரும். அது போக நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் என்ன பார்த்திங்கன்னா உள்ளே போனோம்னா உங்களுக்கு வந்து 18ஆம் படி கருப்ப சாமி தான் இருக்கிறாங்க. இந்த கோயிலோட பாதுகாப்பு தெய்வமாக விளங்கிட்டுருக்காங்க. இதில் வந்து நினைக்கிற காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க.
வெயில் வேறு ரொம்ப அடிக்குது, ரொம்ப வெயிலாக தான் இருக்குது.